ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு புதன்கிழமை காலை நேரம் வணக்கம். ம் இன்னைக்கு 5 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ம் 5:15 ஆயிடுச்சு நான் எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிடுறதுக்கு. ம் இப்போதான் எந்திரிச்சேன். ம் அதை என்ன மம்மி பருப்பு எடுத்துருக்கீங்க? பருப்பு இந்த இதுக்கு எதுக்கு? ஊற வச்சுட்டு போடுவோம்னு பார்த்தேன். எதுக்காக? தோட்டலுக்கு. தோட்டலுக்கு. ஊற வச்சுட்டு போட்டால் நல்லதா? ஆ, ம் ஊற வச்சுட்டா வெந்துடும் கொஞ்சம் சீக்கிரம். ம் எந்த பொருளுமே ஊற வச்சுட்டா சீக்கிரம் வந்துடும். சீக்கிரம் வந்துடும். ஆமாம். அப்போ நீங்கள் பருப்புமே குக்கரில் வைக்கல ஊற வச்சுட்டு வைக்கலாமே, அரிசி மாதிரியே. ஆமாம், அப்படியும் வைக்கலாம். அது நம்ம அவ்வளோ தூரம் கவனிச்சு பண்ணுறது இல்லை. ம் அப்படிதான் வைக்கிறாங்க இப்போ நிறைய பேர். எதையுமே ஊற வச்சுட்டு வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ம் ஆனால் நைட்டே ஊற வைக்கக்கூடாது மம்மி. நைட்டே ஊற வச்சா கெட்டு போயிரு, புளிப்பு வந்துடும்னா. ம் காலையில தான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். நைட்டை ஊற வச்சுட்டோம்னா அது ரொம்ப நேரமாக ஊறிடும். ஆமாம். புடலங்காய் மிக்சிங் இன்னைக்கு நம்ம புடலங்காய் புரியல. புடலங்காய் பொரியல், முட்டை குழம்பு. முட்டை வந்துட்டு இருக்கு கைஸ். போதும்ல. அப்புறம் வலிக்க நம்ம இந்த வீக்கெண்ட் எங்கே போகலான்னு இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது வைத்தீஸ்வரன் கோயில் தான் போகணும். அது எப்படி கடவுள் விடுறாரோ தெரியல. வைத்தியநாத சுவாமி வைத்தியநாத சுவாமியை பார்க்கணும். சித்திரை மாசமே போகணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி வந்துருச்சு. அது எப்போ மம்மி ஃபர்ஸ்ட் போக ஸ்டார்ட் பண்ணீங்க? அது இந்த எனக்கு ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆனிச்சுல. எப்போ சொல்லிக்கிட்டேன், 2004 சொல்லிக்கிட்டேன். எல்லா வருஷமும் வந்துடுறேன், எனக்கு ரொம்ப எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த வருஷம் நடந்து போனீங்களா? நடப்பதான் இப்போ நம்ம நடந்து போட்டுதான் போனோம். நடக்கலையே. நடக்க முடியல. பஸ்ல போயிட்டு வந்தோம். டாக்டர் அப்புறம் நடக்க கூடாதுட்டாரு. அதனால பஸ்ல போயிட்டு வந்தோம். 2014 இருந்தா 11 வருஷமா போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, கூட போயிட்டு இருக்கேன். 2004 இருந்து போயிட்டு இருக்கேன். அப்ப 21 வருஷமா போயிட்டு 21 வருஷமா போயிட்டு இருக்கேன். ஆனா நடந்து இல்ல, பஸ்ல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாமி வந்து பார்த்து கும்பிட்டாரு. எப்பன்னு சொல்றது இல்ல, நமக்கு தோது போல. ஆனா இங்க விசேஷம் வந்து சித்திரை மாசம் திருவிழா. சித்திரை முதல் வாரம் 2வது வாரம் திருவிழா. இந்த குச்சி கொண்டு வாழம் நடக்கிறதுக்கா? அது நட வந்து நைட்டு நடந்தேன்னு பகல் நட கிடையாது. வந்து பகல் நட, நைட் நட கிடையாது. இதுக்கு வந்து நைட் நடது. ஏன்னா சித்திரை மாசம் வெயில் அதிகமா இருக்குங்கிறனால பகல் நடக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். எல்லாம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்கள மாற்றிக்கிறாங்க. ஏன்னா வெயில் தரையெல்லாம் பொத்து போயிடும் காலெலாம். இந்த வெயிலில் போயிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பழனி போகிறது எந்த மாதம்? அது வந்து பகல் தை மாதம் அவ்வளோ தூரம் வெயில் இருக்காது தானே. அதுக்காக தான் அது பகல் நட நடக்குது. இதுவே சபரிமலைக்கு ஆனால் இதில் போக மாட்டாங்க, நடந்து போக மாட்டாங்க. இது வேற எதுக்கும் நடந்து போவாங்க. பழனிக்கா? பழனிக்கு இதுக்கு இந்த சமயபுரத்துக்கு நடந்து போறாங்க. ஆமாம், சமயபுரத்துக்கு எல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கா. சமயபுரம். வேற பெரிய கோயிலுக்கு எதுக்கு நடந்து போவாங்க? இது ரெண்டும் தானா? ஆமாம். பழனிக்கு தான் முக்கால்வாசி நடந்து கேள்விப்பட்டிருக்கேன். காவடி எல்லாம் எடுத்துகிட்டு போவாள் நம்மளுக்கு. காவடி அது இதுன்னு இங்கேருந்தே கொண்டுட்டு வருவாளான்னு தெரியல. நீங்கள் பழனி காவடி எடுத்து போகிறதோட போயிருக்கீங்களா மம்மி? பழனிக்கு காவடி எடுத்துக்கிட்டு போகிறாள்ல, அவங்களோடலாம் போயிருக்கீங்களா நடந்து? ஆனால் நான் பழனி போனதில்லை, அவங்களோட பார்த்துருக்கேன். அவங்க காவடி இறக்கி வைக்கக்கூடாதா மம்மி? காவடி மாற்றி வைப்பாங்க, இறக்கி வைக்க மாட்டாங்க. அடுத்த ஆள் இப்போ நான் போறேன்னே எனக்கு அசிஸ்டன்ட் யாராவது கூட வருவாங்க, அவங்கள்ட்ட இறக்கி வைக்கலாம். மாற்றி வைக்கலாமே தவிர இறக்கி வைக்க கூடாது. மாற்றி விடலாம். அவங்கள்ட்ட மாற்றி வச்சாலும் நான் இறக்கி வச்ச மாதிரி தானே அர்த்தம். ஆமாம்,
கீழே வைக்கக்கூடாது, தரையில படக்கூடாது. காவடி இங்கே தூக்குனா அந்த சன்னிதானத்துல போய் தான் இதுங்கணும். அது ஏன் அப்படி? அப்படிதான் போற வழியில ஏகப்பட்ட இடர்பாடுகள் இருக்குன்னு தானே, நம்மளுக்கு சாமிக்குன்னு கொண்டே வச்சா போதும்ல இல்லையா? இல்ல, இறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கோயிலில் நம்ம அர்ச்சனைன்னு சொல்கிறோம்ல, இந்த கோயிலுக்குன்னு அர்ச்சனை வாங்கியாச்சுன்னா அந்த கோயிலுக்கு பண்ணி ஆகணும். ஆமாம், வேஸ்ட்டாக வச்சுக்கூடாது. வீட்லேயோ வேற எங்கேயும் வச்சுக்கிட்டு நின்று கதை பேசிக்கிட்டு வாங்கிட்டோம்னா கரெக்டாக கொண்டு போய் செலுத்தணும். இல்லைன்னா பொருளா பயிரிட்டு அதுக்குன்னு சொல்லியாச்சுன்னா அப்பா அவ்வளோதான். பொண்ணுக்கு நான் நேர்த்தே வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக கொண்டு போய் செலுத்திடணும். இல்லைன்னா அவ்வளோதான். நாராயண முட்டாட்டிலாம் சொல்லி பயப்படுவா. அதனால போறதுக்கு கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுனாலே வாங்கணும். இல்லைன்னா வாங்கக்கூடாது. போக முடிஞ்சால் ஆமா, நம்ம கடவுள் புண்ணியத்துல வாங்கி மறுநாள் போயிடுறோம். ஏதாவது 100ல் 1 மாசம் வேணா இடர்பாடு வரும். ஆமா, அப்பயும் யாராவது ஒரு ஆள் போய் செலுத்திட்டு வந்துடணும். 2 பேர் போக முடியலனாலும் ஒரு ஆளாவது போய் சாமிக்கு செய்யறதை செஞ்சிடணும். பழனி எல்லாம் குலதெய்வமா வச்சிருப்பாங்களாம். பழனி குலதெய்வம் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு பழனி குலதெய்வம். அப்படியா? அவங்க அப்ப மலை மேல ஏறி ஏறி போய் சாமி கும்பிடணுமா? ஆமா, பழனி எல்லாம் குலதெய்வம் இருக்கு. இது நம்மளுக்கு எது தோதோ அந்த சாமியை குலதெய்வமா வச்சுக்கோம்பான்னு சொல்லி வச்சுக்குவாங்க. அப்படி இல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கும்பிட்டாங்களோ அதுதான் இதுவா வச்சுக்கணும். நம்ம அங்காளி பங்காளி எல்லாம் எதை குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டாங்களோ அததான் நம்ம குலதெய்வமா வச்சுக்கணும். நமக்கு எது தோதமும் கிடையாது. நமக்கு இப்ப ராயத்துல அவங்க கும்பிட்டது அது, அதனால அதே குலதெய்வம். தெய்வானம்மனையும் சேர்த்துக்கலாம். 2 குலதெய்வம் மாதிரி. ஓ, இது அந்த லோக்கல்ல இருக்க சாமி இது மத்தியமனா இல்ல, அது ஊர் சாமி அது. அதுவுமே ஆனா நிறைய பேர் குலதெய்வமா இருக்குமா? இல்ல, மத்தியமனுக்கு எல்லாம் குலதெய்வமா இருக்காது. இந்த சீதா வினோதா அன்னைக்கு போனாங்க எல்லாரும் சேர்ந்து. சீதா தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கிறதுக்கும் அதுக்கும் குலதெய்வம் கும்பிடுறது. அதனால அன்னைக்கு போனாங்க, பார்த்தேன். எல்லாம் கார்ல எல்லா ஜாமானும் எடுத்துக்கிட்டு, வாட்டர் கேன, அரிசி, பொங்க வைக்க பானை அப்படி எடுத்துக்கிட்டு அத்தனை பேர் போனாங்க. அங்க போய் கூட்டி தள்ளி மரத்தடியில தான் இருக்கு அவங்க குலதெய்வம். கூட்டி மண்ணெல்லாம் தள்ளி வாசல் தொழிச்சு கோலம் போட்டு தண்ணி இவங்க கொண்டு போயிருந்தாங்க. அந்த தண்ணி பானையில் ஊற்றி பொங்க வச்சு எல்லாம் பண்ணி வந்தாங்க. மாலையெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க, நல்லா நிறைய மாலையெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அந்த மாலையெல்லாம் சாத்தி ஐயருக்கு அந்த சமயம் மட்டும் ஒருத்தர் வந்தாரு. அன்னைக்குள்ள இருக்க ஒருத்தர் வந்தாரு, தீவங்காட்டையில மட்டும் வந்தாரு. எல்லாம் வீளை பண்ணிட்டாங்க, சாமிக்கு பூ போடுறதுல இருந்து எல்லாமே. அப்ப இவங்களே பண்ணலாம் போல. ஆனா தீபத்துக்கு மட்டும் அவர் வருவார். தீபத்துக்கு மட்டும் அவர் வந்தார். எல்லாரும் அவங்கள பாடுபட்டு போறாங்க, நல்லா கும்பிடுறாங்க. நம்ம இல்ல, நம்ம ஒரு ஆளுதான் போக வேண்டியதா இருக்கு. இப்ப யாரையும் கூட்டிட்டு போனா கூட நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, அவங்க சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஆளுக்கு ஒண்ணு தூக்கிட்டு வரிசையா வண்டியை விட்டு இறங்கி லைனா நல்லா இருந்துச்சு. அதை பார்த்தாவே அந்த சீன். வாட்டர் கேன் ஒருத்தர் தூக்குனாங்க, ஒருத்தர் பானை தூக்குனாங்க, ஒருத்தர் அரிசி பருப்பு, அரிசி பொங்கல் வச்சாங்க, சக்கரை பொங்கல் வச்சு படைச்சு சாமி கும்பிட்டு அங்கனே இலையை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கூட்டி தள்ளின இடத்துல நல்லா இருந்துச்சு. அது எவ்வளவு கிலோமீட்டர் அவங்க வீட்டுல இருந்து தெரியல, அது தெரியல. ஆனா எப்பயுமே அந்த கோயிலுக்கு தான் போறாங்க. கார்ல தான் போறாங்க. முன்னாடி எல்லாம் எப்படி போவான்னு தெரியல, கார் வாங்குறதுக்கு முன்னாடி இப்ப கார்ல தான் போறாங்க. அது தங்கச்சிக்கு அதே கோயில்ல, அதனால தங்கச்சிக்குன்னு சொல்லி ஒன்னா வர சொல்லி. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி புள்ள இல்ல, என்ன கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா புள்ள இல்ல.
அது கமெண்ட்ல இருக்குது வினோத் தம்பிக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, அந்த பையன் நல்ல பையனா இருக்கேன், இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, கல்யாணமே இப்ப ஆகல. அது கமெண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க, சீதா தங்கச்சி வேத்து வினோத் தம்பிக்கு கட்டிருக்கலாம். ஆமா, அந்த பொண்ணு வேற இடத்துல கட்டிட்டாரு. இந்த பையன் நல்ல வேலை இருக்கேன், இந்த பையன் அவன் பாடி யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு அம்மா வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அம்மா அம்மா அம்மான்னு இருக்கிறேன். ஒருத்தவங்க தந்து நம்ம முன்னேறதை விட நம்மளா ஓனா உழைச்சி வர்றது நல்லது தானே. நல்லது. அது ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவங்களும் நம்மளை எதிர்பார்க்க கூடாதுல்ல. அவங்க மட்டும் அவங்க தேவைக்கு நம்மளை எதிர்பார்க்கிறாங்களே, அவங்களும் நம்மளை எதிர்பார்க்க கூடாதுல்ல எல்லாத்துக்கும். இல்லை மம்மி, நம்ம இப்போ ஒரு செயல் செய்கிறோம்னா அது மூலியமா மணி வருதுன்னா ஒரு ஹாப்பினஸ் தானே. இப்போ நம்ம நம்ம டெய்லி ரொட்டீனாக ஒரு செயல் செஞ்சுட்ருக்கோம், அது மூலியமா ஏர்னிங் வருது. அவ்வளோ சீக்கிரம் கடவுளுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் திறந்து கொடுத்துட மாட்டாரு. அதெல்லாம் இப்போ கடுமையான காரியம் தான். இப்போ உன் வயசுக்கு நீ பாடுபடலாம், என் வயசுக்கு நான் இனிமேல் பாடுபடுறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை. நான் இருக்கிற நகைகளை பத்திரமா திருப்பி வச்சுட்டு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என் வயசுக்கு இனிமேல்லாம் நானா நின்றுதே நான் வருவேங்கிறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை. எங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம்ல, அது வேணா பண்ணலாம். அவர் சொல்றாரு, என்ன நீ அப்பவே ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம ரூட் தனி, நம்ம ரூட் என்ன, இது நம்ம ரூட், இது நம்ம ரூட். அவர் சொல்றாரு, என்ன நீ முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தேனே எனக்கு கொஞ்சம் வயசா இருந்திருக்கும், நான் கொஞ்சம் வேலை செய்ய முடிஞ்சிருக்கும், ஹெல்ப் நல்லா பண்ணிருப்பேன், நல்ல வியாபாரம் பார்த்துருக்கலாம். இப்ப என்னால முடியலப்பா, உனக்கு வயசுதான், நீ தான் முயற்சி பண்ணி செய்யணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் எனக்கும். கொஞ்சம் முன்னாடி செஞ்சிருந்தோம்னா வயசு செஞ்சிருக்கலாம். நம்ம யூடியூபே கொஞ்சம் முன்னாடி போய் செஞ்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா நல்லா போயிட்டு இருந்திருக்கும். சிறப்பா செஞ்சு நேரம் காசெல்லாம் பார்த்துருக்கலாம். இப்போ என்னால எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஏதோ பண்றத போடுறோம் அவ்வளவுதான். ஆனா பெரு வேலை எதுவும் வெளி வேலை எதுவும் செய்யலைனால வீட்டு வேலையே இழுத்துருது. விளக்க வைக்க வயசுக்கு மேல அவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் முடியும். ஒரு வயசுக்கு மேல இன்னும் வசந்தாச்சு இவங்கெல்லாம் சட்டி விகாரி நிறைய பேரு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. எல்லாம் கூட்டுறதுக்கு ஆளு, விளைக்கழுவு ஆளு, சமையல் மட்டும்தான் இவங்க பண்றாங்க. வீடு வாசல் நீட்டா கூட்டுறதுக்கெல்லாம் ஆளு, தொடச்சு விட ஆளு, விளைக்கழுவு ஆளு, அவங்க சொன்ன வேலையும் கேட்கறதுக்கு ஆளு, அப்படி வச்சிருக்காங்க அவங்கலாம். நம்ம அந்த அளவு இல்லை, நம்ம எல்லாம் நம்மளே தானே உழைச்சி சாப்பிட்றோம். ஆமாம். இல்லை மம்மி, நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் இப்போ வீட்டில் விளக்குறதுக்கு ஆள் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் தானே, ஆகா அவங்க எப்படி வேலை ஆக்குறாங்களோ என்னன்னு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்டா வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட முகம் கொடுத்தே பேசல, அதுல ரொம்ப பாடாவதியா வச்சிருக்காங்க. அதிகமா ரொம்ப அப்படியே கையை நொண்டி நுக்கரைகிட்ட பண்ற மாதிரி பண்றாங்க. வசந்தாச்சிலாம் வந்த உடனே நீ என்ன அன்னைக்கு வரவே இல்லை சொல்லிட்டு போன வரல அப்படின்னு வந்த உடனே மூத்த கட்டி பேசிட்ட. அதுக்கு பயந்து நடுங்குதுங்க, வேலை பார்க்கறதுக்கு பயந்து நடுங்குதுங்க. உடனே அது நீ அன்னைக்கு சட்டி கொண்டு போனியா, நான் அன்னைக்கு வெளியே தான் உட்கார்ந்துருந்தேன், சட்டி கொண்டு போனியா அம்மாவை ஏதோ தூக்கிச்சிட்டு ஏதோ கொண்டு போனேன் எனக்கு தரலன்னு சொல்லி பேசுறாங்க. சீக்கிரமா தூக்கிட்டு அந்த சட்டியை கொண்டுகிட்டு வா, வந்து வர்ற நீ அம்மாவுக்கு போன்ல சொல்லுது. அந்த வேலைக்கு இருக்க புள்ள உடனே அவங்க அம்மா சட்டியை தூக்கிச்சிட்டு கொண்டுகிட்டு நான் உட்கார்ந்து கீழே வந்துருச்சு. வீடு பக்கம்தான் போல. ஆமா. ஆனா என்ன இப்படி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க? ஆமா, கண்ட்ரோல் நல்லா வச்சிருக்காங்க, பயங்கரமா வச்சிருக்காங்க, நல்லா புழைக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அதெல்லாம் நம்மளா இருந்தா அதையும் விட்டுருவான். சரிப்பா இந்தாப்பா நீ விளக்க முடியும்,
இந்தாச்சு கதவை திறக்கையிலே வாய் பேசிக்கிட்டே திறந்துச்சு அவளுக்கு. நான் மோப்பில தான் உட்காந்துருந்தேன். கதவை திறக்கையில என்னையும் எட்டி கூட பார்க்கல, என்ன எதுன்னு கூட கேட்கல. என்னைய நான் கார் வரலைன்னா அவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன்ல. அப்ப பார்த்தேன் அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கு. அவளும் சன் டிவிக்காரையும் அப்படித்தான் பண்றா. 2 பேரும் ஒரே கதை வச்சிருக்காளுங்க. அவங்களுக்கு கண்ட்ரோல் தெரியுது மம்மி. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம பாசம் பாக்குறோம், இது பாவம் பாக்குறோம். இப்ப அவங்களுக்கே அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்க, அத்தா நீ இன்னைக்கு வேணா வீட்டுக்கு போயிடுறியா, செத்த நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு நம்ம பாவம். அவங்களா இருந்தா இந்த இல்ல அடிபட்ட இடத்துல இருந்தா அந்த துணியை சுத்திக்க திரும்ப விளக்கு போ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பண்றாங்க, படுதனமா பண்றாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நல்லா இருக்காது. ஆனா வேலைக்கு இருக்கவங்களும் பாருங்க, அவங்களுக்கு தான் பயப்படுறாங்க. நம்ம பாசம் கட்டுறவங்களுக்கு தான் ஆட்சி தானே பார்த்துக்கலாம். அடிபட்டு பயப்படுது, அப்படி பயந்து சாகுது அந்த புள்ள. அந்த மாதிரி. ஆனா வேலைக்கு வச்சுக்கிறதுனா அந்த மாதிரி கண்ட்ரோல் இருந்தா தான் சரியா வரும். நம்ம அப்படி கண்ட்ரோல்ல இருந்தாதான் சரியா வரும். இல்லைன்னா நமக்கு தலைவலியா போயிடும், நம்ம யோசிக்கிற மாதிரி போயிடும். இது அவங்கதான் யோசிக்கிறாங்க, இவங்க யோசிக்க வேண்டியது இல்ல. இல்லைன்னாக்கா நம்ம யோசிக்கிற மாதிரி. இப்ப நம்ம எல்லாம் வேலைக்கு வச்சோம்னா நம்ம தான் யோசிக்கணும். ஆமா, இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க, என்னடா பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம இப்ப கொத்தனாருக்கு இப்படித்தானே யோசிக்கிறோம். அவங்க வந்துட்டு 2 மணிக்கு கிளம்பிடுறாங்களே, எப்படா பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். இதுவே மற்ற வீட்டில எல்லாம் 3:30 மணி 4:30 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கும் வரத்தானே செய்யுது. நம்ம எல்லாம் அந்த மாதிரி கண்ட்ரோல் விட்டுறோம். கண்ட்ரோல்ல விட்டாதான் நமக்கு எல்லாம் தெரியல, நம்ம இறக்க குணமா இருக்கிறதே தப்பா. அதை எப்படி அவங்களோட மாதிரி மாத்திக்கிறது? கல் மனசா இருக்கா? கல் மனசா இருக்காது, நம்ம என்ன இருக்க முடியல. வைரவன் பண்டாட்டியும் வேலைக்கு ஆள் காலாகாலமா வச்சிருக்கா. அவர்கிட்ட எல்லாம் என்ன சொல்லுமா, அந்த வர்ற அக்கா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு டம்ளர் டீ போட்டு தாங்க, நான் விளக்கிகளுக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கம்மா. நான் தான் உங்க வீட்டு ஜாமான விளக்குவேன், என்னமோ உங்க வீட்டு ஸ்பெஷல் மாதிரி அப்படி சொல்லுமா அக்கா. அவ சொல்றா, நான் தான் உங்க வீட்டு ஜாமான விளக்குவேன், என்னமோ உலகத்துல இல்லாத அதிசயமான பணக்கார மாதிரியும். என்ன அந்த நம்ம நிறைய பயப்படுறதுனாலதான் அப்படி அம்மி. இப்ப வேலைக்கு எனக்கு புரியல. என்னவோ எங்கால இப்படியே ஓடி போச்சு. அந்த கேரக்டர் நம்மளால மாத்திக்க முடியல. ஒருத்தர்கள்ட்ட வச்சு வேலை வாங்குறதுங்கிறது தெரியல. ஆனா ஒரு சிலர்லாம் தன்னை கஷ்டப்படுத்திக்காம அவங்கள்ட்ட வேலையை வாங்கிறா. நம்மளா இருந்தா தன்னை கஷ்டப்படுத்திக்குவோம், வேலைக்கு வச்சுக்கிட்டா அதுக்கு வேற நம்ம கஷ்டப்படணும். நம்மளாம் அப்படியேப்பட்ட. கொஞ்சம் முத்தியும் நான் தடுமாட்டிருந்தேன், ஆனா வேற எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவளும் தெளிவு கிடையாது. ஆனா இவளுகெல்லாம் தெளிவா இருக்கா. இவளுகெல்லாம் தெளிவா இருக்கா. மகள்கிட்ட வசந்தாச்சி எல்லாம் ரொம்ப பேச மாட்டா. ஏன்னா அவள்கிட்ட சொத்து இருக்கான், மகளுக்கு தான் சொத்தை கொடுக்க போறோம். என்ன அவள்கிட்ட சொத்து இருக்கான், அதனால அவள்லாம் இதுவா அவ மகளை கண்டுக்கவே மாட்டா. வந்தா அது வாட்டுக்கு அது கோயிலுக்கெல்லாம் வந்து அது வாட்டு சாமி கும்பிடும். வீடுங்கிறது மட்டும் அம்மா வீட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு அது சாமியை கும்பிடும், அது வாட்டுக்கு தெரியும். அது வந்துருந்துச்சு எம்எம்ஏ படம். ஆமா வந்துருந்துச்சு. இவ அவளோட போகவே இல்லை, அதோட தெரியல. அப்புறம் கடைசியே போர் ஏற்பாட்டு பேச்சுக்கிட்டா இருக்கு. இவ பங்காளி வீட்டுல ஆட்சிகளோட பங்காளி வீட்டு குரூப் ஆட்சிகள்ல வரிசையில உட்கார்ந்துருக்காளுங்க. இவ சன் டிவிக்காரி, இன்னொரு ஆட்சியார். சன் டிவிக்காரிக்கு வேர்த்து ஊத்துது பாவம். அவளுக்கு உடம்பு இனிமேலுக்கு அவ ரொம்ப நாள் சரியா வர மாட்டா. அவ ஆள் வெயிட் போட்டா, பன்னிக்குட்டி மாதிரி. எப்படின்னா வெயிட் அதிகமாக போட்டு, பூரிப்பு அதிகமாக வந்து வெயிட் அதிகமாக போட்டு, ஒரு நேரத்தில் இப்போ எப்படின்னா இந்த அதிகமாக சாப்பிட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வந்து உடம்போட லெவலை விட ஏதோ ஒரு வந்து கூட ஒன்று ஹாப்பினஸ் கூடவோ இல்லை வேறு ஏதோ கூடவோ அந்த மாதிரி நெஞ்சு வெடிக்கிறது, ஹார்ட் வெடிக்கிறது, இந்த மாதிரி வந்து உடம்பு மாதிரி தெரியுது அவளுக்கு. அவ்வளோ குண்டால. இப்போ எப்படின்னா நம்ம இந்த கை இருக்குன்னா இந்த கை வந்து ஓரளவு தான் குண்டு தாங்கும், அதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அது வந்து கை வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அவ முழுசுமாவே அவ்வளோ குண்டா இருக்கா.
ஆனால் வேர்த்து ஊற்றுது, முடியலை, அந்த உடம்புக்கு முடியலைன்னு தான் வேர்த்து ஊற்றுது. 2 பையன் வச்சுக்கிட்டு வந்து இவங்கள்ட்ட நான் கடைசியாக படப்பணியாரம் வாங்கையில் வந்து கேட்டா 3 டோக்கன் இருக்கு அப்படின்னு கேட்டா. உடனே அவங்க சொன்னாங்க எங்களுக்கு சொன்ன மாதிரியே அவள் லேடிஸ்னோ 6 மணிக்கு வாங்க அப்படின்னாங்க. உடனே அதை கேட்டுக்கிட்டு போய் 6 மணிக்கு வரவா, ஏன் இப்போ வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டா. இல்லை இப்போ தர்றதில்ல, இப்போ நாங்கள் பிள்ளைக்கு தர்றதில்ல, பொம்பளை பிள்ளைக்கு தான் தர்றோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டா. அப்போ பார்த்தா வேர்த்து நெத்தியில் ஊற்றிக்கிட்டே தான் இருந்துச்சுப்போம். அவளுக்கும் பணம் இருக்கே தவிர உடம்பு ஹெல்த்து, அதுக்கு தான் ஹெல்த்து கான்ஷியஸ், உடம்பு கண்ட்ரோல் கிடையாது. அவளும் இல்லை இப்போ போயிட்டா. எந்த இடத்துல திமிரு கட்டுறதுன்னு இருக்கு, எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டு இருக்கிறதுல. அவ அந்த மாதிரி டைப் பண்ணல. நான் மகள் வீட்டுல பெரிய ஆளா பேசுறது வைக்கிறது இல்லாம வசந்தாச்சி அவளுக்கு ஜாலரா போடுறது. வசந்தாச்சி கரெக்டா ஜாலரா போடுறது. நீ சொல்றியா நான் தட்டுறேன் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் ஜாலரா தட்டியே முன்னேறிட்டா. ஆமா, ஜாலரா தட்டியே வாழ்றாரு. இவரெல்லாம் ராமலிங்கம்லாம் இருக்காருல்ல, ராமலிங்கம்லாம் இந்த அழகிரி சாருக்கு பிஏவா இருந்தாரு. எந்த ராமலிங்கம்? இங்க ராணி ஸ்டோர். அவரெல்லாம் பிஏவா இருந்தா கடையை வச்சு மயங்க ஃபாரின் போய் வந்துட்டா பாருங்க. ஆமா ஆமா, அவர் பிஏ கடை வச்சிருந்தேன், அதுல எல்லாம் ஓடாதுன்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டேன். ஃபாரின் போய் நல்லா அவங்க நல்லா சம்பாரிச்சுட்டாங்க. நல்லா சம்பாரிச்சு இப்ப பெரிய ஆளா இருக்கு. ஆனா அவங்க அப்பா பிஏவா தானே இருந்தாரு. ஆமா, அழகிரி சாருக்கு. இது எதுக்கு மம்மி வெங்காயம்? இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் குழம்புக்கு. முட்டை வெள்ளைப்பூடு வெங்காயம் குழம்பு. வெள்ளைப்பூடு வெங்காயம் குழம்பு. அதே புதன்கிழமை ஆச்சுன்னா எக்கு குழம்பு வைக்கணுமா? ஆமா, எக்கே சாப்பிடல நம்ம. சரி எக்கு குழம்பு ஊற்றுவோம். இந்த வாரம் ஃப்ரைடே ஆகஸ்ட் 15 மம்மி. அப்படியா? அதே அன்னைக்குதான் வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம்னு பாக்குறேன். என்ன பண்றது, கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ. நம்ம நினைக்கிறோம் கடவுள் நினைச்சாதே போக முடியும். பள்ளிக்கு நம்ம வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாதான் தரிசனம் பண்ணலாம். வைத்தியநாத சுவாமி நம்மள வந்து வர வச்சுக்கிறாரு. அங்க என்னென்ன சாமி இருக்கும்? வைத்தியநாத சுவாமி, தகில்நாயகி அம்மா, அப்புறம் இது முருகனுக்கு பேரு முத்துக்குமார் சாமி, முருகன் 3. அப்புறம் வந்து ஆங்காரகன் தான் இங்க ஸ்பெஷல். ஆங்காரகன் 4. அப்புறம் பிள்ளையார் 5. அப்புறம் நிறைய சாமி இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதா 5 தானா? ஆமா. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம், புளிக்குழம்பு தானே. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு. புளிக்குழம்பு அது ஏன் எக்கு குழம்புன்னு சொல்லாமல் புளிக்குழம்புன்னு சொல்கிறீங்க? எக்கு குழம்பு தான். வெந்தயம், பெருஞ்சோம்பு, தாளிக்கிற பெட்டி ஓப்பன். சமைக்கிறதுனால தாளிக்கிற பெட்டி ஓப்பன். அழுகி நம்ம பிரியாணி கிண்டியே ரொம்ப நாளாச்சுல. ஆமா, இங்க அமைதியான ஒரு வாழ்க்கையே வாழ முடியல. போங்க, அமைதியான வாழ்க்கை இல்லை, அமைதியாவே ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கல. நான் தினம் இப்படி தண்ணி கிடக்க வேண்டியதுக்கு போர் அடிச்சுக்கிட்டு ஒரு இடம் சனி நேரம் ஆச்சுன்னா எங்கிட்டாவது போயிடுறோம். சனி நேரம் எங்கேயும் போறோம் நம்ம. சனிக்கிழமை இல்லை, போன வாரம் வந்து படப்பு, இந்த வாரம் சனிக்கிழமை வேலை வச்சுட்டாங்க. மற்ற ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வீட்டில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கேயோ போயிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ போனோமே, காரில் தான் போனோம். பேரையூர் போனோம். ஆமாம், பேரையூர் போனோம். அது மாதிரி சொல்கிறேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டே தான் கொஞ்சம் அமைதியாக வீட்டில் இருக்கலாம். இல்லைன்னா அது வரைக்கும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அது பொண்ணுவாக்கு போகிறோம்ட்டு போக ஆரம்பிச்சது போய்கிட்டே இருக்கும். எல்லா எல்லா இடத்துக்கும், எல்லா கோயிலுக்கு பரிகாரத்துக்கு போக வேண்டியிருக்கு. பொண்ணு பார்க்கறதுக்கு அங்கே வர சொல்கிறா, இங்கே வர சொல்கிறா, கடைசி ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. 100ஓட 1 தான், நீங்களும் 101 சொல்ல மாட்டேங்கிற. பொண்ணு பெற்றவங்கலாம் அப்படி இருக்காரு.
எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அன்றைக்கி போய் பார்த்துட்டு வரோம். கடைசி வாயம் கொண்டு வச்சுக்கிட்டு நம்மளா இருந்தால் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக சொல்லுவோம்லமே. அத்தி அவங்களை அன்னைக்கு வர சொல்லி பார்த்தோம்பா, அவங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லுவோம். இந்த காலத்துல யாரும் அடுத்தவங்க வழியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, என் வழி மட்டும்தான். அதே மாதிரி யோசிக்கிறவங்க பைத்தியக்கார். அதே மாதிரிதான் இந்த காலேஜில் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறான். இல்லை அடுத்த வழி அவன் வேலைக்கு போகணுமே இன்னொன்று வாழணுமே யோசிக்கிறது இல்லை, வச்சுக்கிட்டு கொடுக்காதீங்களா. ஆமா காலேஜ் அது வேற விட்டுறாங்க வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு சர்டிஃபிகேட் வேற பிடிக்கி வச்சுக்கிட்டு அது வேற இது பண்றாங்க. இப்போ இங்கே மணிகண்டன் அப்படிதான் பண்ணாங்க. எம்ஐடிலையா? எம்ஐடியில் என்ன அவருக்கு வந்து என்ஐடி இல்லை, என்ஐடி இருக்குல்ல அங்கே வந்து பிஹெச்டி கிடைச்சிருச்சான் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில். அதுல கிடைச்சா நல்ல பெரிய ஆளா வந்துடலாமே. 30 ரூபா இன்கம். 30 ரூபா இன்கம்னாவும் சரி பிஹெச்டி படிச்சுக்கிட்டே 30 ரூபா அப்படின்னு சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போறேன்னு சொல்லி இவங்கள்ட்ட சொன்னா நீங்க என்ன திடீர்னு இப்ப சொல்றீங்க, அப்பனா வெயிட் பண்ணுங்க நாங்க சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு அவர் சும்மாவே ஒரு வாரமா வெட்டியாவே வர விட்டாங்க. எந்த வேலையும் கொடுக்காதீங்க சொல்லி எந்த வேலையும் கொடுக்காதீங்க, அவர் வெட்டியா வந்துட்டு போட்டோம். அவர் என்ன உடனே சொல்றாரு இப்படிலாம் சரியா வராது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னா அவர் ஒரு வாரம் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா இல்ல இங்க அவர் ஸ்டாஃபா இருந்தாரு. 20 ரூபா 19 ரூபா 20 ரூபா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இப்படி கதற விட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த இது சர்டிஃபிகேட் கொடுக்குற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு வாரம் கதற விட்டாங்க. அவரே வந்து ஹெச்ஓடி கேபின்ல உட்காந்து இருப்பாரு. பாவம் சார் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் சார், கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் சார்னு. ஹெச்ஓடி சொல்லுவார் பாவம் உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. பிரின்சிபல் சொல்லி இப்படிலாம் பண்ணாங்க. அப்புறம் அவர் உயிர் போகிற அளவுக்கு படிச்சுக்கிட்டு இந்தாங்கன்னு சர்டிஃபிகேட் தூக்கி போட்டாங்க. அது மாதிரி இதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல ரொம்ப ஓவரா பண்றாங்க. ஏன்னா திடீர்னு சொல்றாங்களாம் கிடைக்கிறது திடீர்னு தானே கிடைக்கும். இப்ப நான் ஒரு இடத்துல அட்டன் பண்ணிருக்கேன் சன் பண்ணதில்ல இது நோட்டீஸ் ஒட்டியா பண்ண முடியும். அப்படிதான் அப்படி பண்ணணும்ன்றாங்க. ஆமா செலக்ட் பண்றவன் 3 மாசம் முன்னாடியே செலக்ட் பண்ணுவேன் கேட்குறாங்க. செலக்ட் பண்ண உடனே ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்ல அதுதான் பிரைவேட்டை பொறுத்தவரையில அப்பா ரொம்ப பாடாப்படுறாங்க. அதுவும் இன்ஜினியரிங் காலேஜ்ல சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு தர மாட்டேன். பாவம் அவர் அழுகாத குறை என்ன பண்றது, டெய்லி வந்துட்டு போவாரு பாவம் பைய தூக்கிட்டு. பாவம் அவர் இவ்வளவு திறமையான ஒரு ஐஐடில இது கிடைச்சிருக்குன்னா என்ஐடில பயங்கர டேலண்ட் தான். இவங்க எல்லாம் குடிச்சிக்கு வர மாட்டாங்க. இல்ல ஹெச்ஓடிலாம் என்ஐடில தான் பிடிச்சிருக்காரு. அப்படியா? ஹெச்ஓடி பிஹெச்டி அங்கே தான் முடிச்சிருக்காரு. அவர் அதான் சொல்கிறாரு பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ரீராம், அதில் வந்து நம்ம மாறவே கூடாது. பேசிக்னா இதுன்னா இதுன்னா இது கொஞ்சம் லைட்டாக வேணால் தப்பாக சொல்லலாம். தப்பாக மீன்ஸ் அது ரிலேட்டடாக சொல்லலாம். பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி வந்து நம்ம அங்கே எப்படி ஜாயின் பண்ண முடியும், அதெல்லாம் நேஷனல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது. அங்கே பிஹெச்டி படிக்கிறதுக்கு படிச்சாவே நல்ல கம்பெனில வேலைக்கு எடுப்பாங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. சுரேஷ் சார் இப்போ அங்கே இது மவுண்ட்ஷனில் வேலை பார்க்குற தலப்பாக்கட்டி சுரேஷ் அங்கே ஸ்டைபண்ட் இந்த இது ஸ்டைபண்ட் வாங்குற வரைக்கும் அங்கே போய் ரெகுலரில் படித்தார். ஸ்டைபண்ட் அங்கே நிறுத்திட்டாங்க. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் தான் தருவாங்க. ஸ்டைபண்ட் அங்கே நிறுத்தியாச்சுன்னா நம்ம ப்ரைவேட் காலேஜில் மவுண்ட்ஷன் மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டே பிஹெச்டி இங்கே படிக்கணும். புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு. திரும்ப இதே நிலைமைக்கு 20 ரூபாய்க்கு வந்துடணும். 30 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு அந்த மாதிரி. அதுக்குள்ள அதில் முடிக்க முடியல, அந்த பீரியடுக்குள்ள முடிக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம வேற காலேஜில் ஒர்க் பண்ணிட்டே இங்கே விட்ட பண்ணணும் அப்படி. ஆனால் கைடு மனசு வைக்கிறது தான். நம்மளுக்கு வேறு நல்ல காலேஜ் கிடச்சிச்சின்னா நம்மக்கிட்ட மாறிக்கிறலாம், அவர்கிட்ட கைடுகிட்ட சொல்லிட்டு மட்டும் பண்ணிக்கலாம். சார் அங்கே என்ன சார் வாங்குறேன், கம்மியாக தானே சார் வாங்குறேன், இங்கிட்ட நல்லா கிடைக்கிது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கணும். எல்லாமே நம்ம லைஃபுக்கு தானே வச்சுக்கங்களேன், நம்ம சொல்லி மாற்றிக்கிறது. ஆனால் என்ன வாட்டப்படுத்துறாங்க பற்றியில, ஒருத்தவனுக்கு ஒன்று கிடச்சிருச்சுன்னா முன்னாடியே சொல்லணும், அது இதுன்னு போட்டு பாடாப்படுத்தி கொள்வாங்க. எல்லா காலேஜும் பண்ணுறாங்க இந்த மாதிரி, ரொம்ப படுத்துறாங்க. அது பிரைவேட்டுன்னு ஆச்சுன்னா அவர் அதான் சொல்கிறார், நம்ம எதுவும் கேட்க முடியாது. இல்லை இதெல்லாம் சட்டம் வச்சிருக்கணும்.
ஆமா ஆக்டே இல்லை. ஆக்டே வச்சுக்கணும். பிரைவேட்டுங்க ஆக்ட் வச்சுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. மேனேஜ்மெண்ட் மட்டும் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம லேட்டா போனோம்னா பஞ்ச் அவர் லேட்டா வச்சிருக்காரு சார்ன்றாங்க. ஒரே வார்த்தையில ஒரே மிஷின்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுவே அவன் நம்மளுக்கு வந்து ஓனர் வந்து நம்மளுக்கு சம்பளம் போடணும்ல, சம்பளம் போடலைன்னா அவருக்கு நம்ம சம்பளம் போடலைங்கிறத அவருக்கு எப்படி தெரியும்? என்ன அதுக்கும் கண்டுபிடிக்க மிஷின் வச்சிருக்கணும்ல. அவரை போட்டாருன்னா அவர் அதில் பஞ்சு வைக்கிற மாதிரி சம்பளம் போட்டேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுதானே சரியான வழியா இருக்கும். அதை விட்டுவிட்டு பணம் தானே நான் எப்போ வேணாலும் போடுவேன், தொழிலாளிக்கு ஒரு நியாயமா வச்சிருக்கேன். அப்போ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு நம்ம லேட்டாக போனோம்னா நம்ம வேலை பார்க்கணும் டயத்துக்கு சரி, நம்ம லேட்டாக போனால் அவர் லேட்டாக வந்திருக்காருன்னு சொல்லணும், ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. அதுவே அவங்க மட்டும் மாதம் கணக்காக சம்பளம் போடாமல் வச்சுருப்பாங்க, நாலு கணக்காக சம்பளம் போடாமல் வச்சுருப்பாங்க. நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கணும். கேட்டால் மணி என்ன பண்ணுறது, சரி ப்ரைவேட்டுக்கு போயாச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு போக முடியல அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் பெரிய தொல்லையா இருக்கு. வேலை பார்க்கறது கூட தொல்லை இல்லை. இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ரொம்ப தொல்லையா இருக்கு. ஆமா, சம்பளம் ரெண்டாவது, ஒரு குடும்பத்துக்கு 10மான சம்பளம் கொடுத்தாப்புல அவங்களும் குடும்பம் நடத்தலாம், இருக்கலாம், ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருப்பாங்க அவங்களும். என்ன ஆமா, இதுல வேற 102 குறை சொல்லி வெளியே வேற விரட்டி விடுவாங்க. என்னமோ இவங்க பெரிய இது நடத்துற மாதிரி, கரெக்டா நடத்துற மாதிரி. ஆமா, அதனால இந்த தொழில் சரியா வராதுன்னு நான் முடிவு எடுத்தது. இதுல கரெக்டா இருக்கு. நம்ம டெவலப் ஆகிட்டா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், வேற ஏதாவது பண்ணணும். பிஸ்னஸ் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு நேரம் பிஸ்னஸ் நல்லா கை கொடுத்துரும். இவங்களை சாந்தா முத்துவ சொல்றானா, இங்க மதுரையில இருந்து உள்ளவங்கலாம் நாங்க துணிமணி அனுப்புறோம் உங்களுக்கு, எங்கள்கிட்ட அவங்க துணிமணி இது வச்சிருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில இருந்தெல்லாம் அவங்க வீடியோ பாக்குறவங்க சொல்றாங்க, துணிமணி நாங்க அனுப்புறோம், அனுப்புனா நீங்க வித்துட்டு எங்களுக்கு காசு கொடுங்க, அவங்க குடம்ல உங்களுக்கு ஒரு இது எடுத்துங்க, அங்க கொண்டாந்து நாங்களே இறக்கி வைக்கிறோம். அவங்க மேல அவ்வளவு பாசத்துல நீங்க வித்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு காசு கொடுங்க. ஏன்னா மம்மி அவங்க டெவலப் ஆயிட்டாங்க, அவங்க வித்தான நிறைய விற்கலாம் அப்படிங்கறத அவங்கள சென்டர்ல வச்சு நம்ம பிசினஸ் பண்ணலாம், முன்னேற வைக்கலாம் அப்படிங்கிறது. அதுதான் முன்னேறினதுக்கான அர்த்தம். இவங்க சொல்றாங்க எங்களுக்கு எங்க வீட்டு தொழில் பார்த்தாவே போதும், இந்த மழை பெய்ஞ்சிருக்கனால எங்க வீட்டு ஜாமானே என்ன அப்படியே வாங்கினதே வண்டிக்குள்ளே கிடக்கு, நாங்க கொண்டு போய் விலைக்கு போட முடியல. அப்படி இருக்கல நாங்க எப்படி இந்த பிசினஸ் அதுலயே ஓரளவு எங்களுக்கு நல்லா கிடைக்குது, ஒரு நாளைக்கு 2000 3000 கிடைக்குது. என்ன அதுவே எங்களுக்கு போதும், தாராளமா போதும். அப்படி தோது இல்லாத சமயத்துல நாங்க வாங்கிக்கிறோம், குத்தமா சொல்லல, தோது இல்லாத சமயத்துல நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அத்தனை பேரு நாங்க துணிமணி அனுப்புறோம் சீப் ரேட்டா, நீங்க அதை நிறைய கூட வச்சு வித்துக்கலாம் அப்படின்னு. மம்மி நம்ம இப்ப பணக்காரலா இருக்கோம்னா நம்ம இப்ப குப்பை பொறுக்கிறவங்கள பார்க்க மாட்டோம்ல, ஆனா வந்து அவங்க இரும்பு கடை தானே வச்சிருக்காங்க. ஆனா பணக்காரலா இருக்கவங்க வீடியோ வந்து பாக்குறாங்க, அவங்க வீடியோ நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க, சிரிப்பா இருக்கு. எனக்கே அவங்க வீடியோ பார்த்தேன்னா வயிற்று வலிக்கும். அது மாதிரி இது நம்ம ஒரு அவங்க அப்பா பேசுறதெல்லாம் கேட்டா வயிற்று வலிக்குது, சிரிப்பு வருது. அப்படி நானே தானா அந்த வீடியோ பார்த்து சிரிப்பேன். நான் முக்காவாசி எந்த வீடியோவுக்கும் சிரிக்க மாட்டேன், அவர் பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வரும். வயிற்று வலிக்கும் அவங்ககிட்ட சிரிப்பு பார்த்தோம்னா. அவனும் அதே மாதிரிதான் ராஜா முத்து காமெடியா பேசுவாரு, அதனாலதான் அவளுக்கு ஓடுது. அதனால ஓடுது. முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முட்டை குழம்பு, பொரியல் பண்ணணும், சாதம் வந்துட்டு இருக்கா மம்மி. இந்த இடிக்கு இந்த அளவு குழம்பு கூட வைக்காது, 4 பேருக்கு இன்னும் கொஞ்சமா வைக்கும் சோப்பனா. ஆமா, அப்ப கிரேவியா? கிரேவி ஆட்டம் வைக்காது, குழம்பு தூண்டு தான் வைக்கும். சரி சமைச்சிட்டு பார்க்கலாம் மம்மி. டைம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தோசை, சட்னி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சட்னி ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சட்னியா? கருவேப்பிலை சட்னி. இது மதியத்துக்கு சாதம், அப்பளம், முட்டை குழம்பு, புடலங்காய் தோட்டை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.